ஒருவேளை சட்டம் படிச்சிருப்பாரு அவரு. ஆமா, அவ்வளவு இந்த correct. வார்த்தைகள் ரொம்ப அழகான ஆமா. சொல்லாடல் வரும். தேவர்கள் பால் இல்லாததோர் வச்சுக்கிட்டா போதும். ம். தேவர்கள் பால் எங்கும் இல்லாததோர். இதை தவிர இன்னும் ஏதாவது இருக்குமானா அங்கேயும் கிடையாது. எது கிடையாது? ஒரு இன்பம். ஏன் அங்க கிடையாது? ஏன்னா அது இங்கே தான்டா இருக்கு. இங்க இருக்கு. இங்க எங்க எங்களோட தான் இருக்கு. ம். எப்படி இருக்கு? என்ன பெரிய சிறப்பு அப்படின்னு கேட்டா, எங்களுடைய ஒவ்வொரு வீட்டிலும் அவன் எழுந்தருளி இருக்கிறான். அதான் இந்த பாட்டினுடைய ஜீவனே நான் நினைக்கிறேன். ம். இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி. எவ்வளவு அழகான ஒரு இது கருத்து பாரு. செங்கன் அவன் பால், திசைமுகன் பால், தேவர்கள் பால், எங்கும் இல்லாததோர் இன்பம் நம் பாலதாக், கொங்குன் கருங்குழலி நம் தன்னை கோதாட்டி, இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி, செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை, அங்கன் அரசை, அடியோங்கட் காரமுதை, நங்கள் பெருமானை, பாடி நலம் திகழ, பங்கைய பூம்புணல் பாய்ந்தாடேலோர் எம்பாவாய். தெய்வத்தமிழ் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வணக்கம். மார்கழி 17. இன்றைக்கு மாணிக்க வாசகர் நம்முடைய மண்ணுலகத்திற்கும் விண்ணுலகத்திற்கும் ஒரு போட்டியை ஏற்படுத்துவதாக நான் நினைக்கிறேன். நம்மை போன்ற சாதாரண மனிதர்கள் சில சமயம் இல்ல பெருஞ்சமயம் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டா, ஏதோ இருக்கேன், என்ன எப்படி அழுத்துக்கிறீங்க, என்ன மனுஷ பிறவியா பிறந்து, இந்த அலுப்பு பல பேருக்கு இருக்கும்ல. அதெல்லாம் கவலைப்படாதீங்க. இந்த மண்ணுலகம் தான் ரொம்ப சிறந்தது. விண்ணுலகத்தில் இருக்கக்கூடிய திசைமுகன் பிரம்மா, மகாவிஷ்ணு, இந்திரன் உள்ளிட்ட தேவாதி தேவர்கள், இவங்க எல்லாருக்கும் கிடைக்காத ஒரு பெரிய பேரு நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு நம்மை தேவாதி தேவர்களுக்கெல்லாம் மேலாக உருவாக்கி அந்த ஒரு உயர்வை தர்றாருன்ற போது பெரிய மகிழ்ச்சியாக இருக்கிறது. மகிழ்ச்சி தான் பாரதி. நீங்க சொன்னதுல ஒரு சின்ன மாற்றம். பெரிய போட்டிங்கிறார். போட்டி இல்லாமல் தேர்வு. அப்படி வச்சிருக்காரு. இதுல என்ன மகிழ்ச்சினா, இதை பாடுவது பெண்கள். இது ப்ரொக்ளமேஷன், இது ஒரு பிரகடனம். இதை செய்வது நம்முடைய பெண்கள் அப்படின்னும் பொழுது இன்னும் ஒரு நமக்கு பெருமை கூடுகிறது. என்ன சொல்றாரு? செங்கண் அவன் திருமால் அங்க இருக்கா, இங்க பிரம்மன் இருக்கா, நீங்க சொன்ன இந்திராதி தேவர்கள். ஆனா இவங்க இன்னும் என்ன இடம் இருக்கோ வச்சுக்கோ, அந்த பிறவும் இருக்குல்ல, அது மாதிரி ஒருவேளை சட்டம் படிச்சிருப்பாரு அவரு. இந்த வார்த்தைகள் ரொம்ப அழகான சொல்லாடல். தேவர்கள் பால் இல்லாததோர் வச்சுக்கிட்டா போதும். தேவர்கள் பால் எங்கும் இல்லாததோர். இதை தவிர இன்னும் ஏதாவது இருக்குமானா அங்கேயும் கிடையாது. எது கிடையாது? ஒரு இன்பம். ஏன் அங்க கிடையாது? ஏன்னா அது இங்கே தான்டா இருக்கு. எங்க எங்களோட தான் இருக்கு. எப்படி இருக்கு? என்ன பெரிய சிறப்பு அப்படின்னு கேட்டா, எங்களுடைய ஒவ்வொரு வீட்டிலும் அவன் எழுந்தருளி இருக்கிறான். அதுதான் இந்த பாட்டினுடைய ஜீவனே நான் நினைக்கிறேன். இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி. எவ்வளவு அழகான ஒரு இது கருத்து பாரு. பாவை பாடல்கள் பாடுறதுடைய பலன் அதுதான். நம்ம மனமாற பாடினால் இல்லங்கள் தோறும் எம்பிரானும் மாட்டியும் வருவார்கள். ஆமா, அதான் இந்த இன்பம் எப்படி இருக்கு, இல்லங்கள் தோறும் இருக்கு. இந்த இல்லங்கள் தோறும் முழுமையா இருக்கு. எப்ப முழுமையா இருக்கும்? எங்க அம்மா கூட வந்ததான் முழுமையா இருக்கும். என்னதான் அப்பா வந்துட்டு அம்மா எங்கப்பா முதல் கேள்வி, ஏன்னா வந்தவன அது இருக்கட்டும், நீதான் வந்துட்டியே, அம்மா எங்க கேட்போம் இல்லை. அது மாதிரி கொங்கு உன் கருங்குழலி. ஏன் அவ்வளவு சிறப்புன்னா, நந்தம்பி கோதாட்டி. நம்ம குற்றங்கள் எல்லாம் பெருசுப்படுத்த மாட்டாங்க. இவர் கேட்பாரு, கண்டிச்சுட்டே இருப்பா, கொஞ்சம் கண்டிச்சுப்பா, எவ்வளவு மார்க்கும் பாரு, நீங்க என்ன பெருசா வாங்கிட்டீங்கன்னு பின்னால் அம்மா நமக்கு சப்போர்ட்டுக்கு வரும். அது மாதிரி எங்க வைக்கிறார் பார், கொங்கு உன் கருங்குழலி நந்தம்பி கோதாட்டி அப்படிங்கிற. கொங்குன்ற சொல்லு தேனுக்கும் சொல்லுகிறார்கள். மகரந்தம், மகரந்தாலே தேனும், மகரந்த பொடி மட்டும் இல்ல, தேனுக்கும் மகரந்தம் உண்டு. தேனை உண்ணும் வண்டுக்கும் கொங்கு என்கின்ற சொல். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சொல் கோதாட்டி. தெரியும் எனக்கு. குற்றம் நீக்கி அத சொல்ற போது ஒரு சீமாட்டி அப்படி சொல்ற மாதிரி எனக்கு மனதிற்கு. ஒரு வீட்டுல ஒரு விசேஷம்னா, இப்போ வீட்டுல மூத்த ஒரு பெரியம்மா பெரியப்பா அல்லது ஒரு மூத்த அத்தை மாமா,
அவங்க வர்றாங்கன்னு வைங்களேன், உள்ள வரும்பொழுதே மாமாவுக்கோ பெரியப்பாவுக்கோ தெரியாததெல்லாம் அத்தைக்கும் பெரியம்மாவுக்கும் பாட்டிக்கும் தெரிய வரும். ஏய், என்னடி இப்படி கோலம் போட்டிருக்கீங்க, என்ன அதை எடுத்து வைக்கலையா? நம்ம அந்த விசேஷத்துக்கு எல்லா பொருளும் அடுக்கி வச்சிருப்போம், ஆனா சரியா ஒன்னே ஒண்ணு நம்ம விட்டு போயிருக்கோம். அதை பார்த்த உடனே கண்டுபிடிப்பாங்க. முதல்ல அதை எடுத்துட்டு வா, அப்புறம் சாஸ்திரிகள் வந்ததுக்கு அப்புறமா அது இல்லன்னு ஓடக்கூடாது அப்படின்னு. இந்த விட்டு போனது, நம்ம மாற்றி வச்சது, இந்த சின்ன சின்ன தவறுகளை காதும் வச்ச மாதிரி இந்த மூத்த பெண்கள் நம்மளுக்கு திருத்துவாங்க. அது அம்பிகையினுடைய அருள். திரும்ப இந்த கொங்கு சொல் வந்ததுன்னா உங்களுக்கு கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சரை தும்பி காமம் அந்த தர்மியினுடைய அந்த பாடல் நமக்கு நினைவுக்கு வரும். ஆமா. அதுலயும் செங்கமலம் தந்தருளும் சரி திருப்பி சொல்றேன். செங்கமல பொற்பாதம் அதுலயும் இல்லது வர அதுலயும் செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை அப்படிங்கிறது. பொதுவா சேவகன்னா வீட்டுல வேலை செய்யறவங்க, தொண்டன், ஒரு பெரிய படையில கடைக்கோழியில இருக்கக்கூடிய ஒருத்தர், அப்படித்தானே நம்ம யோசிப்போம். ஆனால் இங்க மாணிக்கவாசகர் நமக்கு சொல்றது என்னன்னா, நமக்கு எல்லாருக்கும் தலைவன், பெரிய தேவன் சிவபெருமானை சேவகன்னு சொல்றாரு. இது எப்படி சரியா இருக்கும்? அழகு பாருங்க. அதாவது நம் ஊழியர்னு வச்சுக்கோங்க, சேவகன் அப்படின்னா ஊழியன் பொருள். இப்ப நம்ம சேவகன்கிட்ட செருப்பு எடுத்துட்டு வான்னு சொல்லுவோம். இந்த சேவகன் எப்படின்னா, செருப்பு என் பாதத்தையே எடுத்துக்குவாங்க, என்னுடைய திருவடிகளையே நீ எடுத்துக்கொள் என்று கொண்டு நிற்கிறான். இது ஒரு பொருள். இன்னொன்று, உண்மையிலேயே நாம சாதனை செய்கிறோம். சாதனை எல்லாம் விட்டுருங்க, ஆன்மீக சாதனை விட்டுருங்க, இந்த செயல்களை எல்லாம் நாம நடத்துகிறோம். ரொம்ப அடிப்படையான ஒரு கேள்வி. இதோ இந்த சுவாசம் ஏறி இறக்குதே, விட்ட மூச்சு மீளுமா, இழுத்த மூச்சு நீளுமா, உத்தரவாதம் உண்டா? இதை நாம நடத்துகிறோம், அதுவல்லவா நம்மை நடத்துகிறது. அதை நடத்துகிறவன் அவன்தானே. அவனை விட பெரிய ஊழியன் யார் இருக்க முடியும்? அதாவது நம்ம உயிர் வாழ்வதிலிருந்து எல்லா சேவகமும் அவன் தான் செய்கிறான். சரி, நீங்க உணவு எடுத்து சாப்பிடுறீங்க, நீங்க செரிமானம் பண்றீங்களா? டு யூ டைஜஸ்ட் யுவர் ஃபுட்? நாமளே செரிமானம் பண்றதா இருந்தா பாதி சாப்பிடவே மாட்டோம். அது ஏதோ உள்ள செய்யுது, அதை வச்சவன் யாரு? அவன் தானே. அவன் தானே பண்றான். அவனை விட ஒரு சேவகன் இருக்க முடியுமா? எப்படி பார்த்தாலும் அவன் தான் நமக்கு சேவகம் செய்யறானே தவிர, சொல்ல கூச்சமா இருக்கு, ஆனா அவன் தான் அடியாராக நடந்துக்கிறான். அடியவனாக நடந்து கொள்வது அந்த அரணே என்பது நம்ம தலைமைத்துவம் படிக்கிற போது சொல்லுவாங்க இல்லையா. நம்ம இப்ப நடக்கிற நிறைய நவீன படிப்புகள் எல்லாம் லீடர்ஷிப் குவாலிட்டி அப்படிம்பாங்க. லீடருக்குனான முதல் குவாலிட்டி என்னன்னா, வேலை செய்ய தெரிஞ்சவன் தான் லீடர். உட்காந்து வேலை வாங்குறவன் கிடையாது. அவன் முதல்ல போய் முதல் வீரனாக நிற்க வேண்டும் என்பதுதான் அவனுக்கான முதல் தகுதி என்று சொல்லுவார்கள். அப்போ இந்த இறைவன் நமக்கு அதற்கும் ஒரு உதாரணமாக இருந்து கொண்டிருக்கின்றான் என்று பார்க்க முடிகிறது. சிவனே குரு என்பது ஆன்றோர் வாக்கு, குருவே சிவன் என்பது அடியார் அனுபவம். அப்படி குருவாக இறங்கி வருகின்ற சிவன் என்ன செய்கிறான்? இப்போ நமக்கு ஏதோ சாதனைகள், ஒரு மந்திர தீட்சை ஏதோ ஒன்று கொடுக்குறா, பயிற்சியை கொடுக்குறா, நாம செய்கிறோம். அவன்தான் நம்முள் அமர்ந்து அதை செய்கிறான் என்பது நம்ம மெல்ல மெல்லத்தான் உணர்கிறோம். குரு தான் நம்மை தேர்ந்தெடுக்க வேண்டும். குரு நம்மை தேர்ந்தெடுப்பது மட்டும் இல்லை, நாம் செய்வதாக நாம் நினைத்துக் கொள்ளுகின்ற ஆன்மீக சாதனையையும் குருதான் நம்முள் அமர்ந்து செய்கிறான். இந்த குருதான் சிவன், அந்த சிவன் தான் குரு என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். அதையும் இந்த பாடல் நமக்கு நினைவுபடுத்துகிறதாக நான் நினைத்துக் கொள்கிறேன். பங்கைய பூம்புணல் என்று சொல்லுகிறார். பங்கைய மலர்கள்னா நமக்கு தாமரை மலர்கள் தானே. அந்த பங்கைய பூம்புணல் பூந்து ஆடையலோர் எம்பாவாய் என்றார். அந்த தாமரை மலர்கள், இந்த தடாகம், இதை மறுபடியும் நமக்கு காட்டிக்கொண்டே இருக்கிறார் இல்லையா? அதை எப்படி பார்ப்பது? சிவம் அப்படிங்கிற பின்னணியில சக்திங்கிற மலர், சிவம் என்கின்ற அருளின் உந்துதலால் மனம் என்கின்ற மனம் மலர்கிறது. எப்பெல்லாம் தாமரை என்று வருகிறதோ அது இதய கமலமாகிய அநாகத சக்கரத்தை குறிக்கிறது என்பதையும் நாம மனதில் கொள்ள வேண்டும். கதிரவன் வருவதால் கமலம் திறக்கிறதா, கமலம் திறந்ததால் கதிரவன் வருகிறதா? சொல்ல முடியாது. குடியசைந்ததும் காற்று வந்ததா? நீங்க வந்ததுனால கவியரசரும் கூடவே வராரு. இவை இரண்டும் ஒரே சமயத்தில் நிகழ்வன என்று என்னுடைய குருநாதர் சொல்லுவார். ஆமா, அது அடுத்தடுத்து நடக்கும் நிகழ்வுகள் அல்ல, ஒரே கணத்தில் நிகழும் நிகழ்வுகள் இவை என்று சொல்லுவார்.
இதன் மூலமாக இந்த பாட்டுல அவர் நிறைவா சொல்றது என்னன்னா, நாம ஓரடி எடுத்து இறைவனை நோக்கி வைத்தால் இறைவன் நம்மை நோக்கி பல நூறு அடிகள் எடுத்து ஆமா. ஓடி வர காத்திருக்கிறான். பொற்பாதம் தந்தருளும் சேவகன். அதுதான் இப்ப நீங்க சொன்னதுக்கு முடிவை நீங்களே சொல்றீங்க. ஆமா. இது போல ரொம்ப ரொம்ப அற்புதமாக நினைக்க நினைக்க நமக்கு மனதிற்கு மகிழ்வும் நெகிழ்வும் தரக்கூடிய நிறைய பாடல்கள் மாணிக்கவாசக பெருந்தகை அருளி இருக்கிறார். நாளை அடுத்த பாடலை சிந்திக்கலாம். நன்றி. நன்றி.